வந்தாச்சு. தாய்லாந்து மண்ணில் காலை வச்சாச்சு. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளைட்டுமே திருச்சி, மும்பை, பெங்களூரு, டெல்லி இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஃப்ளைட் மட்டுமே இங்கே நிறையா, அதாவது 7-10க்குள்ளே கிட்டத்தட்ட 10 ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. வர்றாங்க எல்லாருமே ஏந்து நின்றுட்டு இருந்தாங்க. சரி நாமளும் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் நிற்கிறாங்களேன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாட்டு ஓடுது, அதுக்காக எல்லோரும் ஏந்து நிற்கிறாங்க. சரி அந்த நாட்டுக்கு வந்துவிட்டோம், ஸோ அதனால் அந்த நாட்டோடைய இதையும் நம்ம மதிக்கிறோம். டாக்ஸி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். டாக்ஸி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2000 பாட்டு காட்டுது. அதாவது நம்ம இந்தியன் ருபீஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 5000 ரூபா கிட்ட காட்டுச்சு. அதனால் வந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பஸ் போயிட்டு இருக்குங்க. நிறையா பில்டிங்ஸ் பார்க்க முடியுது போகிற வழியில். க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னாக்கா எந்த இடத்துக்கு போனோமோ அது பண்ணி நம்ம ஊர் ஓலா மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது. நண்பர்களே, திருச்சி ஏர்போர்ட் வந்திருக்கோம் தாய்லாந்து போகிறதுக்காக. திருச்சி ஏர்போர்ட் வந்து பார்த்தோன்னா பெருசாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த அளவுக்கு பெருசாகிருப்பான்னு எதிர்பார்க்கல. சென்னை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா 1 கிலோமீட்டர் வந்து உள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஆட்டோ வந்தாலும் அங்கேயே நிறுத்திடுறாங்க. நீங்கள் காரு டாக்ஸியில் வந்தால் மட்டும்தான் உள்ளே அலவுடு. அப்படி இல்லைனாக்கா அங்கே ஒரு 20 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து எடுத்து வந்து விட்டுறாங்க. 1 கிலோமீட்டர் தாண்டதான் ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ் கம்மி தான். நடக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அர்ஜென்ட்டாக லக்கேஜ்லாம் எடுத்து வரீங்க அப்படின்னாக்கா அங்கே எதிர்க்கே ஒரு 2-5 வண்டி இருக்குது. 20 ரூபா கேட்குறாங்க எடுத்து வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஆக்கி வச்சுருக்காங்க ஏர்போர்ட்டை. எதிர்பார்க்கவே இல்லை. இன்னையிலேருந்து 7 நாள் பேங்காக் தான். முடிஞ்ச அளவுக்கு சம்பவம் பண்ணுறோம் சிறப்பாக. ஏன்னா பேங்காக் இது பட்டையா தாய்லாந்தை பற்றி தான் ரொம்ப அதிகமாக ஹைப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி அதையும் போய் பார்த்துடலாம். ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்திருக்கு, அதையும் போய் பார்க்கலான்ட்டு தான் இந்த ட்ரிப்பு நம்ம பிளான் பண்ணோம். நான் மட்டும் போல் நம்ம கூட வந்து ஒரு 4 பேர் வராங்க. அவங்க எனக்கு முன்னாடி வந்துட்டாங்க ஏர்போர்ட்டு. அவங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, வேறு லெவல். என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக கோயில் உள்ள நுழையிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் அமைப்பு கொடுத்துருக்காங்க. பார்க்காங்க D2 தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம லைட்டாக தான் சாப்பிட்டோம். ஏர்போர்ட் உள்ள சாப்பாடு எவ்வளோ விலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வேணால் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா மக்களே, ஏர்போர்ட் உள்ள வந்துட்டோம். போன வாட்டி திருச்சி ஏர்போர்ட் வரும்போது சின்னதாக ஒரு கூடம் வர மாதிரி இருந்தது. லைனில் உட்காரது கூட இடம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் வந்தால் கூட நிற்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய இடமா மாற்றி வச்சுருக்காங்க. நமக்கு இன்னும் செல்ஃப் செக்கிங் இருக்குது தான். நம்ம போயிட்டு இருந்தாலும் வந்து அவங்ககிட்ட கேட்டு ஜன்னல் சீட் இருந்ததுன்னா ஜன்னல் சீட்டை போய் பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட்டோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க, ப்ளூ பிரிண்ட்டு. இங்கே பாருங்கள். ஒரு வழியாக செக்இன் முடிச்சாச்சுங்க. செக்இன் முடிக்கும்போது இங்கே இருக்கிறவங்களே பாஸ்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு எதுக்கு அடிக்கடி வெளியே போகிறீங்க அந்த மாதிரிலாம் கேட்டு, என்ன வேலை செய்கிற, நீ அடிக்கடி போகிற, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரொம்ப ஓவராக பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய இதெல்லாம் ஓகே தான், நீங்கள் அடிக்கடி ஃபாரின் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நான் ஜாலியாக இப்போ தானே அப்படி தாங்க போவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்மளை வந்து டென்ஷன் ஆகி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு சரி போகலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கே வருங்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு. மக்களே, ஏர்போர்ட் ரொம்ப புதுசுன்றதால நிறைய கடைகள்லாம் இல்லை. இங்கே ஒரே ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா புளி சாதம்லாம் வச்சுருக்காங்க. புளி சாதம், கப் நூடுல்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஏர்போர்ட்டுக்கு திருச்சி ஏர்போர்ட் வந்தால் மேக்ஸிமம் சாப்பிட்டு வந்துடுங்க. நம்ம வந்து வெளியே சாப்பிடாம வந்துட்டோம். இங்கே வந்தோன்னா நிறையா கடை எதுவுமே கிடையாது. நிறைய நூடுல்ஸ் கடை தான் இருக்குது. எல்லாம் புளி சாதம் வச்சுருக்காங்க, லெமன் சாதம் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு ஸ்டால் இருக்குது. முதல் உணவு, வெளி உணவு ஆரம்பிக்கிறோம் தாய்லாந்து போகும்போது ஒரு நூடுல்ஸ்லேருந்து. புது ரூட்டுக்கு புது ஃப்ளைட் போடுவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் பழைய ஃப்ளைட்டே தான் போட்டிருக்காங்க. நிறைய சீட்டுக்கு காலியாக தான் இருக்குது.
இது பாருங்கள் எல்லாம் ரெட்டு சீட்டு. நம்மளது வந்து 26D. ஜன்னல் கேட்டாங்க, ஜன்னல் கொடுக்கல. பாருங்கள் நிறையா சீட் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஏர் ஏஷியா பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உட்காந்தாகணும். முட்டி தான் இடிக்குது பாருங்கள். 4 மணி நேரம் அப்படி தான். ஏர் ஏஷியாவில் வந்து மெனு கொடுத்துருக்காங்க. ஃபுல் மெனு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒன்று ரேட்டு பாருங்கள். இந்த காம்போ போடுறாங்க. நாசி லேமான்னு சொல்லுவாங்க. அந்த கருவாடு அந்த விஷயங்கள்லாம் போட்டு கலந்து இது பண்ணுவாங்க. 200 பாட்டுனாக்கா நம்ம ஊர் காசுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 500, 600, 550 to 600 கிட்ட ஆகுது. 550 ஆகுது. இதே போல் இந்த மாதிரி மெனூஸ், சிக்கனு, ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் ஃபோட்டோவில் பார்க்க தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டோன்னா ஃப்ளைட்டில் சாப்பாடு கொஞ்சம் நல்லா தெரியும். ஃப்ளைட்டில் நார்மலான டேஸ்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கோக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டு தான் இருக்குது. விருப்பம் தான் வாங்கி சாப்பிட்லாம். தாய்லாந்து வந்தாச்சு. தாய்லாந்து மண்ணில் காலை வச்சாச்சு. இந்த பிளேட்டு தான் நம்ம வந்தோம். இதுதான் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான். வீசா ஃபார்ம் கொடுப்பாங்க. இது ஃபார்மும் கொடுக்கல, அப்படி நேரடியாகவே உள்ளே விட்டுறாங்க. அதான் மக்களே, இமிக்ரேஷன் முடிச்சு வந்தாச்சு. ரொம்ப கொஸ்டின் தான் இந்தியன்ஸை பார்த்த உடனே ஒரு சீல் அடிச்சு அமுச்சு விட்டாங்க. இங்கே வந்த டூரிஸ்டில் எல்லாமே இந்தியன்ஸ் தான். இந்த ஏர்போர்ட்டில் வந்து இருக்கிறத வந்து பாதி பேருக்கு மேலே வெறும் இந்தியன்ஸ் தான். அதுக்கு உதாரணமாக இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் அரைவல் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளைட்டுமே திருச்சி, மும்பை, பெங்களூரு, டெல்லி இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ஃப்ளைட் மட்டுமே இங்கே நிறையா, அதாவது 7-10க்குள்ளே கிட்டத்தட்ட 10 ஃப்ளைட் லேண்ட் ஆகுது இந்தியாவிலேருந்து வருது. அப்போது எத்தனை பேர் வந்து இந்தியா ஆளுங்க வந்து பேங்காக்கு வராங்க, தாய்லாந்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துக்கோங்க. லக்கேஜ் எதுவும் போடலான்றதெல்லாம் போயிட்டு இங்கே இமிக்ரேஷன் கீழே இருக்குது. வந்தோடனே இங்கே வந்து சிக்னல் ஏர்டெல் கிடைக்கும், பட் ஆனால் ரொம்ப தூரம். அதனால் வந்து இது வந்து ஏஸ் ட்ராவல்னு ஒரு சிம் இருக்குது. டே 25 GB மேக்ஸிமம். உங்களை இப்போ வந்து நம்ம வந்து 5 பேர் வந்திருக்கோம். அதனால் வந்து டேக்ஸி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். டேக்ஸி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2000 பாட்டு காட்டுது. அதான் நம்ம இந்தியன் ருபீஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 5000 ரூபா கிட்ட காட்டுச்சு. அதனால் வந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் நீங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த பட்டையாலேருந்து வந்த உடனே எதிர்க்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். அவங்க கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து எதில் ஏறணும், எப்படி போகணுன்றதை அழகாக அவங்க கையால் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து A1 பஸ் வந்து கேட் நம்பர் 6ல் வரும். 30 பாட்டிலே முடிஞ்சிச்சு. அது மொத்தம் 5 பேருக்கு 150 பாட்டிலே நம்ம வந்து இப்போ முடிச்சிக்கலாம் நம்ம இதை. இல்லைனா நம்ம 2500 ரூபா வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் எதுவும் பேக்கேஜ் போடாமல் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து பேக்கேஜ் தான் வருவாங்க பேங்காக் அப்படின்னாலே. பேக்கேஜ் வந்து போய் தான் பண்ணணும் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட செல் இருக்குது, கூகுள் இருக்குது, அதை வச்சே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போயிடலாம். இப்போ அந்த மாதிரி தான் நாங்களும் போகிறோம். இப்போ ஒரு 2000 ரூபா மதிப்பு அந்த டாக்ஸி இருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஆனால் நான் வேணாம், நம்ம வந்து பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு இப்போ நான் பஸ்ஸு புக் பண்ணி A1 பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரே ஒரு ஆளுக்கு வந்து 30 பாட்டு தான். ஓகே, இப்போ நம்ம பஸ்ஸு டெர்மினல் நம்பர் 6க்கு போயிட்டு பஸ் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் நம்ம ஆளுங்க தான், இந்தியா தான். ஃபாரினர்ஸே காணும். மக்களே, எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டோம். வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து போட்டிருக்காங்க. இந்தியன் ருபீஸோடைய எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து
மனசாட்சியில் நம்ம கிட்டத்தட்ட அதாவது 17 பைசாவுக்கு வாங்கி 41 பைசாவுக்கு நம்மக்கிட்ட விற்கிறானுங்க. நீங்கள் கண்டிப்பாக தாய்லாந்து வந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆனால் இந்தியன் ரூபாயோட நோட்டு வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்து அவன் வந்து ஒரு 17 பைசாவுக்கு வாங்கிட்டு 41 பைசாவுக்கு அவன் விற்கிறான். பயங்கர லாஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து வரும்போதே முத்து ஃபைனான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ 7ஆம் நம்பர் டெர்மினல் நோக்கி போய்க்கலாம். நாம் நேராக பட்டையா போனோம் அப்படின்னா இங்கே டெர்மினல் 6ன்னு இருக்கும் கேட்டு. அதுலேருந்து இது பாருங்கள், இந்த 6ன்னு இருக்குங்களா, அதுலேருந்து வெளியே வந்தோடனே A1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்கும். அது கடைசி ஸ்டாப் தான் வந்து பார்த்தோன்னாக்கா பட்டையா போகும். இது வந்து A3 இருக்குது, இது ஒரு வேறு இடம். நம்ம பட்டையா போனோம்னாக்கா A1 பஸ்ஸு வரும், அதில் நம்ம ஏறிக்க வேண்டியதான். வந்துட்டு வாங்க. A1 பஸ் வந்துச்சு. இப்போ நம்ம பட்டையா போடலாம். லைனு ஏங்க லைனு பாருங்க, எல்லாம் லைனில் நிட்டாங்க. லைன் போயிடலாம். பஸ்லாம் சும்மா ஜம்முன்னு இருக்குது. வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே மூச்சி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்குவாங்க. அங்கேருந்து இறக்குன உடனே இதான் அந்த மூச்சி பஸ் ஸ்டாண்டு. இது உள்ளே போயிட்டு 10ஆம் நம்பர் கவுண்டரில் உள்ளே இருக்கும், அதில் போய்ட்டு பட்டையாக எடுக்கலாம். ஒரு டிக்கெட் வந்து பார்த்தோன்னா 140 பாட்டு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் கவர் ஆகும். இது பஸ்ஸாக நல்லாயிருக்கும். ஓகே, மூச்சி பஸ் ஸ்டாண்டு தான் இது. வந்து பார்த்தோன்னா லோக்கல் கவுண்டர் இது எல்லாமே. நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ளே போயிட்டு 10ஆம் நம்பர் கவுண்டர், அதில் பட்டையானே சூப்பராக எழுதியிருப்பாங்க. அப்படி நேராக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸு புக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு 140 ருபீஸ், ஆல்மோஸ்ட் வந்து 450 ரூபா. 150 கிலோமீட்டருக்கு 450 ரூபா. ஓகே தான், பஸ்லாம் தரமாக இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம். அங்கே வந்து ஏதோ தேசிய கீதமாக ஏதோ பாடுறாங்க. எல்லாருமே ஏந்து நின்றுட்டு இருந்தாங்க. சரி நாமளும் வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன எல்லாம் நிற்கிறாங்களேன்னு பார்த்தா ஏதோ ஒரு பாட்டு ஓடுது, அதுக்காக எல்லோரும் ஏந்து நிற்கிறாங்க. சரி, அந்த நாட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ அதனால் அந்த நாட்டோடைய இதையும் நம்ம மதிக்கிறோம். அதனால் நாமளும் மேலே ஏந்து நிற்கிட்டோம். எல்லாம் உட்காந்துட்டாங்க. இது என்னன்னு தெரில, தேசிய கீதமாக இல்லை வந்து என்னன்னு தெரில. இது வந்து ஒரு இதில் நடக்குது. பஸ் ஸ்டாண்டில் பாடுறாங்க. எல்லாருமே எழுந்துட்டாங்க. என்னன்னு தெரில, கண்டிப்பாக தேசிய கீதமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு 42 பிளாட்ஃபார்ம் பட்டையாவுக்கு வந்து அது மட்டும்தான் இருக்குது. 42 வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் இருக்குது. அப்படியே நீங்கள் நேர வண்டி தான். இங்கேருந்து கரெக்டாக 150 கிலோமீட்டர் பட்டையா. பஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். ரோடும் சரி தான். இங்கே வந்து சாதாரணமாகவே வந்து ஸ்பீடு வந்து பார்த்தோன்னாக்கா 100க்கு மேலே தான். அதனால் வந்து பஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ரோடும் சரி, பஸ்ஸும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து பார்த்துருப்பீங்க, எல்லோரும் வந்து அந்த அவங்க நேஷனல் ஆந்தம் போடும்போது எல்லாம் எழுந்து நின்னது உண்மையிலே ரொம்ப ஒரு குட்டாக இருந்தது. நம்ம கவர்மெண்ட்டும் அதை வந்து தேட்டரில் போட்டாங்க. நிறைய பேர் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. ஆனால் டெய்லி இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக கூடுற இடத்துல ஒரு நேதாம்சம் போட்டு அந்த நாட்டுடைய தேசிய கீதத்தை அவங்க நினைக்க வைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளை பஸ் அங்கே நிற்குதுன்னு நினைக்கிறேன் பட்டையா. இங்கே இந்தியன்ஸை பார்த்தோன்னா பெருசாக அவங்க கண்டு இல்லை. இந்தியன்ஸ் தானே நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு. அதனால் ஒன்றும் பெருசாக இது இல்லை. சர்வசாதாரணமாக வராங்க போகிறாங்க. எங்கள் பஸ்ஸு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அதுக்குள்ளே அந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டோக்கன் அடிக்கிறாங்க ஒரு பேக்குக்கும். ஏன்னா அவங்கவுங்க இது தொலைஞ்சிடக்கூடாதுன்றதால கவனமாக வந்து பேக் அடிச்சிடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். யாருடைய சூட்கேஸும் யாருடைய கையிலையும் போகாது. தொலைகிறதும் கொஞ்சம் தடுக்கப்படுன்றதால அது மாதிரி முன்னெச்சரிக்கையாக பண்ணுறாங்க. நல்ல விஷயம்.
கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக பஸ் போயிட்டுருக்குங்க. நிறையா பில்டிங்ஸ் பார்க்க முடியுது போகிற வழியில். நிறைய பில்டிங்ஸு, நிறைய கோயில் பார்க்க முடியுது, நிறைய கிரவுண்டு, இண்டோர் ஸ்டேடியம் பார்க்க முடியுது. பஸ் நல்லா ஜம்முன்னு இருக்குது. ஏறுறது தான் அப்படியே தூங்கிட்டோம். 7 கிலோமீட்டர் காட்டுது பட்டையா சுற்றினே வந்துடுச்சு. இங்கே இருக்கிற வண்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ தாங்க நிறையா இருக்குது. நிறையா கார் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டோ தான். 180 கார் வந்து டொயோட்டோ தான் ஓடுது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் போகுது. அவ்வளோதான் மக்களே, பட்டையா வந்தாச்சு. இப்போ வந்து பட்டையா வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாப்பு இங்கே வந்து இறக்கிட்டாங்க. இப்போ வந்து ஹோட்டல் நாங்கள் க்ளோன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிருக்கோம். இங்கேருந்து அது எக்ஸாக்ட்மெண்ட்டாக ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தோன்னா டாக்ஸியில் போயிடலாம் முடிவு பண்ணிட்டோம். டாக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ஒன்று இருக்குது. இதில் க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி போனீங்கன்னாக்கா எந்த இடத்துக்கு போனோமோ அது பண்ணி நம்ம ஊர் ஓலா மாதிரி தான் அது ஒர்க் ஆகுது. அதனால் கிராப் புக் பண்ணிக்கலாம். பைக்கும் இருக்குது. எவ்வளோ நேரம் ஹோட்டலுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு ஹோட்டல் எப்படின்னு காட்டுறேன். இதை மக்களே, பட்டையா வந்து ரூம் போட்டாச்சு. அதாவது பார்த்தோன்னா இந்த வாக்கிங் ஷீட் பக்கத்துலேயே போட்டுட்டோம். இந்த ஹோட்டல் தான் நாங்கள் போட்டது. ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோட்டலில் தான் போட்டிருக்கோம். பர் டேவுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடுது 15,000 ரூபாய்க்கு மேலே வந்துடுச்சு. இது பக்கத்தில் இன்னொரு ஹோட்டல் இருக்குது, பெருசாக இது அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல் தான், ஆனால் பேர் எதுவுமே போடல. இப்போது 2 மணி தான் ஏர்லி செக்கிங் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து இந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா சீக்கிரமாக நம்ம வந்துடும். ஆனால் 2 மணி தான் செக்கிங். அது வரைக்கும் வெளியில் உட்கார மாதிரி இருக்குது. ஹலோ மக்களை, இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த முதல் வீடியோ தான் சொல்ல முடியும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து பட்டையா பற்றி நிறைய விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி காலைல பஸ்ஸிலேருந்து, அதாவது வந்து பார்த்தோன்னா பட்டையா பேங்காக்லேருந்து பட்டையா எப்படி வருதுன்ற வீடியோலாம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நைட்டு பட்டையா லைஃப் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே. கண்டிப்பாக பிளாக் டால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you.